ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 4ல் என்னோடய வெயிட் லாஸ் ஃபுட் ரெசிபீஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் முட்டை போட்டு செஞ்சுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதில் 4 பல் பூண்டு 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோங்க. மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு மண் இருக்குங்க, அதில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கடலப்பருப்பு இது எல்லாமே போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டு வெங்காயம் மிளகா பூண்டு இது 3ஐயும் ஒன்றா போட்டுங்க. கொஞ்ச நேரம் இது வணங்கணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இந்த ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நான் இந்த மார்னிங் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மார்னிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸும் இருக்குது. முடிஞ்சால் அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன்ப்பா. டே 4 இன்றைக்கி. இன்னும் ஒரு 2-3 நாள் விட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான். பாருங்கள், உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும்ப்பா. நல்லா வதக்கி விடுங்க. இந்த பக்கம் இன்றைக்கி ரைஸ் தான்ப்பா வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் மத்தியானத்துக்கு ரைஸ் தான். இன்றைக்கி வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை. நான் உங்கள்கிட்ட போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, கால் 3 மாதம் ஆச்சு சரியாக நடக்கிறதுக்குன்னு சொல்லி. என்னால் 1 மணி நேரத்துக்கு மேலே காலை தொங்க விட்டு உட்காந்தேன்னா அந்த ஒரு கால் மட்டும் ஃபுல்லாக வீங்கிடும்ப்பா. அது என்னன்ட்டு இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கால் கட்டு சுற்றி காலை ஹைட்டாக வச்சுருந்தேன்னா மட்டும்தான் என்னோடய அந்த வீக்கமே குறையும். எங்கேயாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, கீழே உட்காந்துருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் டே ஏதாவது வீட்டில் ஒர்க் இருந்து வீடு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் பண்ணுற போதும் சரி என்னோடய கால் வீக்கம் அதிகமாகிடும். திருப்பி அடுத்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தனா தான் என் கால் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இன்னுமே அந்த பிரச்சனை என்னை விட்டு போகல. என்னால் கால் வலி எடுக்கும் அப்பப்போ. அதுலேயே அப்படியே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். கீரை பாருங்கள், இந்தளவு கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போது கீரையை கொட்டிடுங்க. இந்த கீரையிலே உப்பு இருக்கும்பா. உப்பு மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க, அளவாக போடுங்க. பாண்டில் ரெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெந்துச்சுன்னா சுருங்கி போயிடும் கீரைங்க. நல்லா வதக்கி விடுங்க. கீரை வெங்காயம் மிளகா கடலப்பருப்பு எல்லாம் கலக்கிற மாதிரி பண்ணுங்க. இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டிருக்கோம்ப்பா. மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது சட்னி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். முடிஞ்சால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த ரெசிபி போடுறேன். எங்கள் அம்மா செய்வாங்க, சட்னி செஞ்சு களி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவங்க சாப்பாடை தான் நான் மிஸ் பண்ணுறேன். ஊரில் இருக்காங்க. பாருங்கள், தண்ணி விட்டு கீரை நல்லா வெந்து அந்த தண்ணி பூரா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம முட்டையை ஊற்றக்கூடாதுப்பா. கீரை நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இதுக்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது. கீரையில் உப்பு தன்மை இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி நிறைய போட்டு கண்டுபிடிச்சிட்டேன் நான்.
பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்கு. இப்போது முழுசாக சுருங்கினோன்னா செஞ்சுட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டார், நான் பண்ணுறேன்ட்டு. அவர் தான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு குத்திட்டு இருக்கிறாரு. பாருங்கள் தண்ணி எல்லாம் எப்படி வருது பாருங்கள். அதெல்லாம் எதாச்சுன்னா அப்படியே வெந்து வரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும், அதிகமாக வேண்டாங்க. காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம். நல்லா வெந்த அப்புறமா இந்த தண்ணி இங்கே தெரியுது பார்த்திங்களா வானல்ல, இந்த தண்ணி சுத்தமாக வடிகிற வரைக்கும் முட்டை போட வேணாம், எல்லாம் வசன்னு ஆகிடும். இதுக்கு நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்க தேங்காய் துருவி போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. முட்டை வேணான்னா இது தண்ணி ஊற்றினோடனே நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் தேங்காய் தான் போடுவோம். நாங்கள் இங்கே தான் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் முட்டை போடுறாங்க. எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை, கீரையும் முட்டையும் சேர்த்துற மாதிரி. நல்லா கொதி வருது, வேகம் நல்லா கீரை. இந்த கீரை லைட்டாக கொஞ்சம் கசப்படிக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வெயிட் மிஷின் வச்சு கிராமெல்லாம் அளந்து தான்ப்பா சாப்பாடு எடுத்துக்கிறோம். ரெண்டு பேருமே தான் டயட் இருக்கும். 2 பேருமே ஃபேட்டாக தான் இருப்போம். அவர் என்னை விட கொஞ்சம் லீனாக இருப்பார், நான் அவரை விட கொஞ்சம் அதிகமாக இருப்பேன். எனக்கு சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. என்னால் எங்கேயும் வேலைக்கெல்லாம் நான் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா கால் ஒன்றும் எந்த முழுசாக ரெடி ஆகலைன்னா நின்றுட்டு இருந்தாலோ இல்லை கால் தொங்க விட்டுட்டு உட்காந்துருந்தாலோ வீக்கம் அதிகமாக வந்துடும். அந்த ஒரு கால் மட்டும்தான், இன்னொரு கால் இல்லை, ஒரு கால் மட்டும் ஃபுல்லாக வீக்கம் வந்துடும். அது கட்டு போட்டு கால் தலைகணி மேலே இது கொஞ்சம் ஹைட்டாக வச்சா தான் இந்த வீக்கமும் கம்மியாகும் எனக்கு. அதனால் எங்கேயும் வேலைக்கு போகலப்பா, நான் வீட்டில் தான் இருக்கேன். பாருங்கள், இந்த கீரை தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நான் ஒரு 4 முட்டை போட்டிருக்கேங்கப்பா. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. அளவுக்கு வந்துருந்துச்சு. முட்டைக்கு கொஞ்சமாக உப்புத்தூள் எண்ணெய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா இது பண்ணி விடுங்க.
அடி பிடிக்காமல் இருக்கணும்னு பார்த்துக்கோங்கப்பா. அடி பிடிச்சா வீணாக போயிட உணவு. நல்லா கிளறி விட்டிங்கன்னா முட்டை ஒன்றோட ஒன்று விட்டாமல் முட்டை பொரியல் மாதிரி வந்துடும். நான் 250 கிராம் பொரியலும் 1 கப் 100 கிராம் ரைஸும் அரிசி சாதமும் எடுத்துக்கிட்டேன். அதே சமத்து கலோரி வந்துடுச்சு. கலோரி டீட்டெயில்ஸும் எடுத்துக்கின ஃபுட்டோட அளவெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா, அதில் பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோஸ்லையுமே அதை கீழே கொடுக்க போகிறேன். நான் இந்த வாட்டி கண்டிப்பாக வெயிட்டு குறைக்கணும்னு நினச்சிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஓகேவா இல்லை வேறு ஏதாவது மாற்றலாமான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுங்க, எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக உப்பு, முட்டை போட்டோம் இல்லைங்களா, முட்டைக்கு தேவை கொஞ்சோண்டு மிளகாய்த்தூளும் போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகாய் போடாதீங்க, 2 க்ரீனாக இருக்கிறதுக்கு சாப்பிட்டோம்னா காரம் அடிக்கும். காஞ்ச மிளகாய் தான் கீரைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் இப்போ நான் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோ நல்லா கிளறி விடுங்க. இது மார்னிங் ஃபுட்டுப்பா. அடுத்து நம்ம லன்ச் என்னன்னு டின்னர் என்னன்னு பார்க்க போகிறோம். இது கண்டினியூஸாக அப்படியே வரும் இந்த வீடியோவிலே, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகேனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கீரை முட்டை பொரியல் தயார். மணத்தக்காளி கீரைப்பா இது. எங்கள் ஊரில் அதுதான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் வேறு ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள். இதில் பழம் ஒன்று வரும், அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா கிளறிடணும்ப்பா, எல்லாம் அங்கங்கே உப்பு திட்டாக நின்றுடும். நான் செய்கிறேன் கொடுன்னு அவரை வந்து வாங்கிக்கிட்டாரு. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவ்வளோதான்ப்பா, சாதம் கீரையும் போட்டு சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் மசாலா, 1 கிளாஸ் பருப்பு எல்லாம் போட்டு ஒன்றா வேச்சு எடுத்துக்கணும்பா. இது நல்லா கடைஞ்சிடலாம். நம்ம கடைஞ்சி புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு ஊற்றி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாதம் 250 கிராமு, குழம்பு 250 கிராம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி எதுவும் காயெல்லாம் போடலை, வெறும் சாம்பார் மட்டும்தான். பருப்பு குழம்புன்னு சொல்லுவோம் தருமபுரியில் நாங்கள். இதை நல்லா அப்படியே கொதிக்கிட்டோம். அதில் 4 கறிவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க.
கொஞ்சமாக மல்லித்தழை இந்த டைமில் கட் பண்ணி போட்டு எண்ணெய் ஊற்றி வடகம் இருக்குங்க, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்றைக்கி 2 நேரமும் ரைஸ் எடுத்ததுனால நைட்டு சாலட் பண்ணி சாப்பிட்டேங்கப்பா 2 பேருமே. அப்பளம் ஆளுக்கு 2 எடுத்துக்கிட்டோம், 2 இல்லை ஆளுக்கு 3 எடுத்துக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இந்த டைமில் எண்ணெய் ஊற்றி வடகம், கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி போட்டு பெருங்காயம் தூள் இருந்தால் அது போட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் கட்டி போட்டு தாளித்தேன். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். சிம்பிளாக தான் இருக்கும் இந்த சாம்பார், ரொம்ப டேஸ்ட்டாகலாம் இருக்காது. சின்ன அந்த வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், வடகம் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு கசப்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக போட்டால் போதும். பெருங்காயம் கட்டி போட்டிருக்கேன், அது எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. வடகம் போட்டு வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போட்டு அதை ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வாசம் டக்குன்னு அது அங்கேயே இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சாம்பார் தயார். சாதம் சாம்பார் 2 பேரும் சாப்பிட்டு மத்தியானம். இது கூட தயிர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாம்பார், தயிர், சாதம் 3மே பசைஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். நம்ம அப்பளம், ஒரு அப்பளம் 2 அப்பளம் சேர்ந்து 36 கலோரி தான்ப்பா வருது. அப்பளம் சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் ஒரு கட்டு மட்டும் இருக்குது, அது காலி பண்ணுற வரைக்கும் மட்டும் சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கிறோம். அடுத்து நைட்டுக்கு சாலட் எடுத்துகிட்டு இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணிட்டோம்ப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்ப்பா.